அடர்ந்த காட்டுப்பகுதியை பார்த்துருப்போம். இது வந்து வறண்ட அடர்ந்த ரெண்டும் கலந்த ஒரு காட்டுப்பகுதி. உண்மையிலே வந்து வெக்க உண்மையிலே அதிக அளவாக காணப்படுது. அடுமை மக்களை நறுளியிலே தான் சுண்டப்புறம் எங்களை சுண்டலஞ்சோறும் காணும் மக்களை பாருங்க என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நறுளியில சுண்டல் இதெல்லாம் நீங்கள் உங்களோட வீட்டிலையும் சாப்பிட மாட்டேன். இந்த பழத்தில் வந்து கரடி சாப்பிட மாட்டான். இப்போ நாங்கள் நறுளியிலே அறியப்புறம் இதே போட போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் சனு. ஓகே, இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலனறுவை மாவட்டம் ஒரு பெரிய ஒரு காட்டுக்காக நிற்கும். பெரிய ஒரு காட்டுக்குள்ளே சனு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, இப்போ நாங்கள் சட்டிவானையோட நிற்கணும்னு சொன்னால் இது வந்து சாப்பாட்டுக்கான நேரம். சாப்பாட்டுக்கான அதாவது எங்களோட மார்னிங் சாப்பாடும் லஞ்ச் டைம் சாப்பாடும் இன்னும் ஒன்று எடுக்கல. அதை ரெண்டையும் சேர்த்து நாங்கள் ஒன்றா தான் பழமையாக சமைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் சாமான் இல்லை எங்கிட்ட. அதாவது நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டுக்குரிய பொருட்கள் எங்கிட்ட இல்லை உண்மையிலே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது காட்டுக்குள்ளே எங்களுக்கு சாப்பிடக்கூடிய மேலும் பொருட்கள் கிடைக்கான்னு தேடி தெரிஞ்சு நாங்கள் என்ன மாமாஞ்சான் கிடைச்ச மாதிரி வேறு எதுவும் பொருட்கள் இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மையிலே உங்களுக்கு தெரியும் மக்களே, இந்த காட்டில் வந்து நிறைய சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் எங்களோட கண்ணுகளில் எதெல்லாம் தென்படுதோ அதை நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு படம் தேட போகிறோம். அது என்ன கிடைச்சாலும் நாங்கள் சாப்பிடுதாங்க. என்ன சொன்னோம், இது ஒரு முக்கியமான பொருள் தான். ஆனால் அதை கண்டுபிடிச்சது நாங்கள் ஆயும் போது நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொன்னோம் இல்லாட்டி சொல்லுவோம் நம்ம மக்கள்கிட்ட. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நறுளி இலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அந்த மாம்பாஞ்சனும் நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் தெரியல, கமெண்ட் பண்ண பிஸ்தாரம் பார்க்க மாட்டோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மாம்பாஞ்சன் கீரை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்களா நாங்கள் உயிரோடு இருக்கோம். மாம்பாஞ்சன் கீரை நஞ்சா இருந்தது நாங்கள் நிறம் என்ன செஞ்சுப்போம். மாம்பாஞ்சன் ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவம் இருக்குதானே, அதால் வந்து ஒருவேளை இந்த காட்டில் இருக்கிறது வேறு இல்லை நஞ்சில் நாம செதிப்பு தானே. அப்போ உங்களுக்கு ஒன்று நடக்கல மக்களே. அப்போ நீங்கள் யோசிக்காதீங்க. அது வந்து மாமாஞ்சம் வந்து எங்கள் ஏரியாவில் எல்லாரும் தெரியும். அதாவது இந்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் உண்மையில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் ஒரு மூலிகை தான் நறுளி. நறுளி சாப்பிடுயானு நான் சாப்பிடல, வீட்டை சாப்பிட்டுக்கேன். வீட்டை சித்தி இறங்குனீங்க, நான் சாப்பிட்டு பார்க்கல. நான் அந்த நறுளி சாப்பிடுக்க மாட்டேன். நறுளியம் பழம் தெரியும் உங்களுக்கு, அந்த மூக்குச்செல்லி பழம் ஒரு பழம் வருவது மஞ்சள் அப்படியே பழுத்து அது சாப்பிட்டோம்னு சொன்னால் நாக்கெல்லாம் ஒட்டும் பழுவலண்டு தெரியுமா, பவுளுக்கம் இருக்கு தானே, அது மாதிரி ஒட்டும். மற்றது வந்து நம்மளோட நறுளியம் பட்டை உண்மையிலே எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த உடம்பு வருத்தி வேலை செய்கிறவங்க வந்து நறுளியம் பட்டை ஊற வச்சு குடிப்பாங்க. அதை நெஞ்சு பிள்ளை நாம் அது தெரியுமா அதெல்லாம் நானும் குடிச்சு பார்த்தீங்கன்னு இது நறுளியம் பட்டை. அதாவது நாங்கள் முதல்ல அந்த டைமில் மண்ணேற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நறுளியம் பட்டையை ஊற வச்சு பச்சை முட்டையை கொண்டு குடித்தா ஒரு சரியான பழம் கிடைக்கும். பழம் வண்டிக்காட பழமாக இருக்குன்னு வண்டிக்காட பழம் மேலே மேலே நல்ல பழம் கிடைக்கும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நறுளியிலே தான் சுண்டப்புறம் உண்மையில் நல்லா இருக்கு மக்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முதல்ல எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க நறுளியிலே தேடி போகலாம் வாங்க. காட்டுக்குள் ஒரு வேட்டை. ஷானு, ஓ என்ன சொல்லுது காட்டு பயணங்கள்லாம்? காட்டு பயணங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மக்களே. மற்றது எங்களை திக் திக் சீரீஸ் தெரியும் உங்களுக்கு என்ன, அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நீங்களும் நல்லா பார்க்கிங்க. அதை மற்றது எங்கட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தாராங்க மக்கள் நம்மட. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நறுளியே இல்லை பாருங்க. இந்த இல்லை தான் நீங்கள் நினைப்பீங்க என்னடா தம்பியாக்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீங்களாம் தின்றானேல்றாப்பா என்னென்னு தெரியல என்று யோசிக்காதீங்க ஒன்றும். இது வந்து எங்கட ஏரியாவில் நான் சாப்பிட்ட அப்படியே எனக்கு தெரியும் இந்த மாதிரி நறுளி ஆண்டு. இந்த முத்துனா வந்து ஃபுல்லாக அப்படியே வடிச்சு வருவார், ஊதி வருவார். அதான் நறுளி. ஓகே, நாங்கள் கதைச்சி நிற்கிறோட மக்களே ஆய போகிறோம். என்னடா சமைக்கணும் நாங்கள் கிடக்கண்டு. அதுவும் அதில் வந்து துளிரத்தான் நம்ம சமைக்கணும். இங்கே பாருங்க, இந்த தொழில் இப்படி தொழில் மட்டும் தான் ஆகணும். ஏன்னா முத்தல் வந்து சுண்டியலாம். துளிரத்தான் நாங்கள் இப்போ சுண்டி எடுக்க போகிறோம். சரசரண்டு ஆஞ்சிடும். ஓ, இந்த காலையிலே இதுவும் மகளை நினைக்கிற மாதிரில பயங்கரமாக தேடணும். நாங்கள் உண்மையிலே எல்லா காட்டிலையும் கிடைக்காது. இது ஊருக்குள்ளேயே எடுக்கிற கஷ்டம்டா. இந்த பழத்தில் வந்து கரடி சாப்பிட மாட்டா. தெரியுமா தெரியுமா? ஓ, இந்த பழம் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கு. இனிப்பும் அதுதான் அதான் கட்டுறவங்க. அது ஒரு மருத்துவ குணம் உள்ள ஏமாண்ணா அது சாப்பிடும்டா. நெஞ்சு பிள்ளைன்னு சொல்லுவாங்கடா இந்த இலையெல்லாம். மற்ற நம்மளோட உடம்புக்கு எவ்வளோக்குள்ள கீரை வகை சாப்பிட்றோமோ அவ்வளோக்குள்ளக்கு நல்லது தான் நம்மளோட உடம்புக்கு ஆവശ്யங்களோட. வீடியோவில் பார்க்கடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறா அப்படியே இல்லையா? சரி, இந்த இதில் தெரியும் பார்த்தானே மதிக்கலாம். அதாவது அங்கால சைடில் சின்ன இலை இங்கே அதேடா கொஞ்சம் சபி பார்த்தேன்.
உண்மையிலே பாருங்க மகளே எவ்வளோ வெக்கன்னு சொல்லி. ஐயோ சரியான வெயிலப்பா. பரவாயில்ல இதுவாச்சும் கேட்டு விட்டுருக்காங்க, நாம கொண்டு இல்லை. அப்படின்னா நம்ம தலை ஒரு அதாவது நம்ம டீமில் ஒரு ஆள் போட்டாலும் நீங்கள் எல்லாரும் போட்ட மாதிரி தானேடா. என்ன வேணும் ஓண்டா ஓண்டா உங்க தாண்டா தாடா நான் போறேன் தாடா. காட்டுக்குள்ள விளையாடிட்டு டேய் பார்த்தேன் இல்லை பாம்பு ஏன் ஆയിരിக்கும் உண்டோ. டேய் இது என்ன ஹார்ராய்ப்பா பத்த கடை கடை சனு இந்த கொல்லி இழுத்து எடுக்கும்டா. உள்ளியும் தேவைதான் நமக்கு இப்போ அடவு மூட்டை எங்கே வீட்டா மீது கீழே கிடக்க ஆள் குந்திட்டு கிடக்காரு பாருங்க. என்ன ஏரியல் இந்த இல்லை தான்டா ஆயிரம் காலை கடை இது முடிக்க கிடக்கா. அப்பா என்ன வெக்கடா இந்த அளவில் காட்டை விட்டு ஓடணுமா ஆக்கி மக்களே எவ்வளோ வெயில் அடிக்குது. கடுமைக்கு ஆனால் இடைக்கிட்ட காற்று அடிக்குண்டா. நான் அதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்லா அடிக்கும். சந்தோஷமா இருக்கீனே. காற்று அடிக்கணும் இருந்தால் அந்த நித்தத்துக்கு மாதிரி அப்பா துளிரத்தை ஆஞ்செடுக்கணும். இப்போ துளிரத்தான் வந்து பார்த்து அழகா வந்து ஆஞ்செடுக்கணும். ஆஞ்செடுக்கணும். முத்தலை வந்து சுண்டுனா நல்லா ஓ துளிர் இல்லாத ஆட்டத்தில் ஒன்றும் செய்யலாமான் ஒன்றும் செய்யலாம் சபதான் இருக்கான். ஆனால் கிரிக்கு தான் துளிர் கிடக்கு பார்த்து ஆஞ்சாச்சிரி. இது வச்சே சாப்பிடலாம்டா. ஓ இங்கே மருத்துவ இது எப்படி இருக்கேன் தெரியுமா மீது? நாங்களும் மாறுத்த மக்களே. இனி வந்து பச்சை மரத்தை பச்சையில எல்லாம் சாப்பிட்றோம். அண்டா மீது பழகி கொள்ளணும். தேயிலை குழந்து பறிப்பாங்க. ஓ அந்த எண்ணெய் தான் இருக்கு. இந்த இலை வந்து எப்படி கண்டிஷனா மக்களே ஒரு வலுவலுப்பு அருகி அந்த பழத்தை பழைய வலுவலுப்பு அருகி சொன்னா அனுப்பிட்டீங்களா? பசிச்சா அந்த இலையில கொஞ்சம் சாப்பிப்பாரு நல்லா என்ன தானே. ஓ இந்த துளிரை தான் வந்து நாங்கள் ஆய போகிறோம். மேல் தலைப்போம் பூவை எடுத்து ஒரு சேலை முடிச்சு. இன்றைக்கு மீதோட அழகான ஒரு பாடல் அபிநயத்தோட நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். கண்டிப்பாக நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் வெயில கொழுந்து வடிய பறவை படிக்கிற வாட்டாதான். அம்மா கீழே தாண்டா இருக்கு துளிரெல்லாம். ஆ கீழ் பக்கம் தான் இருக்கு மேலுக்கு முத்தல். அடே இதுக்குள்ள என்ன ஜானே அடா பண்டியாடா விளையாடிக்கி என்ன தெரியா டப்புரா அடிக்கணும் இடம் சாணம் காட்டுறா என்ன கொஞ்சம் தானே அஞ்சிக்கா வா வேறு ஆய மாட்டியானு இருக்குல்லையா வேறலாம் இன்னும் முள்ளுக்கள் இருக்கானு தெரியாது. முள்ளேருந்து அவருக்கா தானே அடிக்கும். ஆ அப்போ எனக்காக ஒரு காடா சிங்கள கோஷ்பி தானே நல்லா அடிக்கும். தமிழ் தெரியா என்ன வருத்தம் இல்லை என்ன வருத்தத்தை ஊச போட்டா சரி கதை தன்னோட சோழி முடிஞ்சு. ஆனால் நம்ம சொல்லணும் நரதொலிக்கு என்னத்தை சொல்லணும் அவையில் வேற விளங்கி வேற ஊசி அடிச்சு விட்டுருவோம். வேற என்ன ஆளை கொண்டு போகிறான் இல்லை இல்லை இலையே ஆஞ்சிட்டு போகணும். ஒரு ஒன்னாள் எங்கட திக் திக் நம்ம சீரிச்சு முடிஞ்சிருண்டாப்பா. ஓகே என்னடா இது வா இங்கே வர சொல்லி என்னுடைய கண்டு ஓ இங்கே வந்து வர எப்படியே சொல்லி ரெண்டு இங்கே மக்களே பாருங்க என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளோட தேயிலை கொழுந்து முறிக்கிற மாதிரி முறிக்க எடுக்கணும் ஆளை. ஓகே நான் பூந்து வர மல்லியில அப்பா தலையில் கிழிச்சு மாட்டுறாப்பா அடியானு ஒரு கறிக்காயணும் மக்களே. நாங்கள் இப்போ என்னடா சுண்டி நான் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் மற்ற எப்படியான சுண்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் நிறைய சோறும் இருக்கும். ஏனும் எப்படி மாமாஞ்ச சுண்டி கொட்டிட்ட முடிச்சு இந்த சாப்பிட்ட முடிச்சு ஒன்றுமே இல்லை கழிச்சு துறைச்சி அடிக்கடி பிள்ளைன்னு அவனும் போ நம்மளை தான் தேடித்துறாங்களோ வரியா ஆட்டு கிடக்கணுமானே சனு ஓமடா சொல்லலா வனவிலங்கு பாட்டி ஐயா டேய் வந்தாலும் வருவானு பார்த்து நிற்க வேண்டும். பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நான் உன்னோடுதான். நீ பாட்டு படிக்கக்குள்ள எனக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வராடுறான் இது ஆறாள் நம்மளோட பாய்க்கராஜ் அப்பப்பா. சரி நான் பார்த்து நம்மளை பண்ணிட்டோம். ஓகே மகளே பார்த்துருப்பீங்க அந்த இடத்து என்னடா நறுவலி ஆஞ்சவனியல் ஒன்றும் சொல்ல இல்லை ஒன்றும் இதையும் இல்லை வந்து தானே படுத்தண்டு
என்னென்ன மக்களே தெரியும் உங்களுக்கு எங்களோட ஃபோன் வந்து வெயிலில் இருந்து எடுத்தோம்னு சொன்னால் ஃபோன் தானாக ஹீட் ஆகி கடும் கீட்டாகி எடுபடாதானே கேமரா ஒன்றா அது அப்படி நடக்குதுன்னா நாங்கள் இப்படி தாங்கிட்டு வந்துட்ட மக்கள் என்னென்னு சொன்னாங்க எங்களுக்கு டைம் முக்கியம் தானே டைமுக்குள்ளே சமைக்கணும் அதனால நாங்கள் எல்லாத்தையும் ஆஞ்சி படுத்த ரெடி பண்ணிட்டோம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ தான் வீடியோ ஒன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் கழுவி காட்ட போகிறாங்க என்ன செய்யணும் ஆமாம் உங்களுக்கு முன்னுக்கே கழுவி உங்களுக்கு முன்னுக்கே இப்படி கட் பண்ணி காட்ட போகிற மக்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படியா சனோ தண்டுகள்லாம் அப்படியே விட தானே இது கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம் ஏனும் அப்படித்தான் ஓகே இல்லாட்டி சாணு எப்படி செய்வாங்க எப்படி வாங்க அப்படின்டா ஃபஸ்ட்டுக்கு கந்த பார்த்து போட்டு ஓ அந்த பாபு ஃபஸ்ட்டு ஒரு இளைய கந்த பாபு ஏண்ணே ஓகே மக்கள் என்னென்னு சொன்னால் தண்டோட அறிகிறதும் கஷ்டமாக இருக்கும் தானே இப்போ இலையை அறிஞ்சோம்னு சொன்னால் நம்மளோட குறிஞ்சால் அறிகிற மாதிரி டக்குன்னு அறிஞ்சிடலாம் டக்குன்னு எடுக்கலாம் ஏனோ பிஞ்சில் ஓ பிஞ்சி தண்டா நோக்கி இதெல்லாம் ஓ அப்படியே அது சொல்லுங்க நம்ம முத்தலை அப்படின்னாங்க கிட்டத்தட்ட பொன்னாங்கண்ணி கந்த பார்க்குற மாதிரி தான் ஓன் அப்படிதான் இதெல்லாம் வந்து எங்களோட ஏரியாவில் நாங்கள் பிறந்து வளர்ந்தபடி எங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறோம் இது நாங்கள் வேற ஒரு ஏரியாவில் வந்து சொன்னால் நாங்களும் இதெல்லாம் தெரியாமல் தெரிஞ்சு பண்ணாப்பா ஏதோ எங்கட அம்மாக்கள் அப்பாக்கள் வீட்டுகளில் சொல்லி தந்தபடி அவங்க சாப்பிட்டோடையே தான் இன்றைக்கு இந்த இடத்துல நமக்கு உதவுது இதெல்லாம் இல்லாட்டி என்ன ஆஞ்சு கொஞ்சம் சொன்னோமே என்ன இல்லைடாப்பா நஞ்சியோ இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளால் கிடைக்கலாம் நிந்திப்போம் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் தெரியும் உங்களுக்கு என்ன அடிக்கடி சொல்லணுமெண்டு இல்லை எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் பச்சை இலையை சாப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சாப்பிடுதான் சாப்பிடுது ஓகே உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அதாவது எங்களோட திக் நிமிடங்கள் சீரீஸ் வந்து கொஞ்ச நாளில் முடிஞ்சு நினைக்கிறேன் பெருவரூபா போய் கொண்டிருக்கி நம்மளோட பயணமும் எல்லாம் நல்லபடியாக நடக்குது கடவுளே என்று சொல்லி ஒரு பிரச்சனையும் வரல இப்போ வரைக்கும் மற்ற அந்த ஒரு சம்பவம் நடந்தது அது நாங்கள் நீங்கள் வயசு பண்ணிச்சான்ல பாருங்கள் உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன் உண்மையிலே பயங்கர ஒரு பிரச்சனை அது நாங்கள் என்ன சொல்லலை எந்த இடத்துல விரும்பலை நாங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் அடி மட்டும்தான் வாங்கல என்ன அது உண்மைதான் கொஞ்சம் நன்று இருந்தா சரி சம்பவம் தான் நீ நாளைக்கு இன்றைக்கி ஆக்கள் வீடு விட உண்டா நம்ம பண்ணுறதுக்கு தோட்டங்கள் என்ன படம் பண்ணி சொன்னா அந்த தண்ணி அடிச்சாங்களே அந்த தோட்டம் ஏண்ணே ஓ பம்பு செட்டு வச்சு அதுக்குள்ள என்ன மாதிரி ஏண்ணே சரியாடா எப்படி பறக்குண்ணே தண்ணி அதனால ஒருக்கா காட்டுவோம் நம்ம மக்களை வீடியோலோடையா பம்பு செட்டு ஓரத்தில் நீ என்ன ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் வெளியாகி போட்டு கழுவி போட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அழகாக கந்த பாதை எடுத்துட்டோம் ஒரு கழுவி எடுப்போம் கழுவி போட்டு தான் நம்ம அறியணும் என்னடா காட்டுக்குள்ளாஞ்சி தானே அப்படியே கழுவி இல்லைதானே இன்னொரு தண்ணியிலோடைய கழுவி எடுப்போம் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நறுவலியில் நல்லா களி எடுத்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சோத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி அடுப்பில் நேரத்துக்கு ஏற்றி விட்டோம் இப்போ நாங்கள் நறுவலையிலே அறியப்புறோம் சரியா சனு வடிவம் அடிக்குதா ஓகே இது வந்து அழகாக அறிஞ்சிடுது இது வந்து சின்ன அறியணும் வந்து நம்ம இந்த மாம்பஞ்சு அறிஞ்சனே ஓமம் அதே மாதிரி தான் அறியணும் அதே மாதிரி அறியணும் அதே மாதிரி தானே சுண்டோண்ணே ஓ அதே மாதிரி தான் சுன்ற வந்துடா முறை உண்டு தான் வசதி வேணுமீரா கையால் அப்படி மடிச்சு எப்படி அறியணுன்றியா அப்படி கழிக்கிறாங்க சரியா அப்படி அறிஞ்சு அப்போ அப்படியே முள்றா ஓமடா முள்ளுடா சோர் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா மகளே பெண்ணாம்பரிய முள்ளு சரியானு ஓகே கணக்கியால் கொஞ்சமா அந்த கைப்பிடியோட தண்டு வச்சு பரவாயில்ல தண்டு வச்சு நல்லா தான் ஓகேண்ணா ஓ கீரை வகை தானே இதெல்லாம் தண்டுடைய அப்படியே சரி
ஆட்கள் யோசிப்பாங்க என்னடா இது இரவுலையெல்லாம் நின்றானுங்க காட்டு கிடந்து. இல்லதான்டா சத்து. ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு மக்களே. உங்களுக்கு தெரியும் 90 வயசு தாத்தா வண்டிக்காக தந்து எப்படி இருக்காண்டு. இப்படி இல்லை வகை சாப்பிட அந்த மாதிரி தான் எதுவும். ஆனால் காட்டுக்குள்ளே இப்படிலாம் கிடைக்க மாட்டே எதிர்பார்க்கல நம்ம. அது உண்மைதான். என்னடாயி ஓ என்ன புரியுதாயி இது ஒரு மரணிக்கு பாருங்க மக்களே, என்ன அழகா இருக்கணும் உண்மையிலே. இந்த மரத்தை கொஞ்சம் காட்டுறா. இது என்ன மரம் பண்ணி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சரியானு தாங்களே எல்லாத்தையும் மடித்து வெட்டி நான் அடிக்க வைக்க. கணக்காரும் கோயிலே எப்படி அறிய சொல்றியானு? அப்படி இல்லை ஆ தாங்களே விடுங்களேன். ரெண்டாவதுல இதை வந்து விடுங்களேன், கையெடுங்களேன். இதை வந்து 2 புலந்த போட்டு விடுங்களேன் சொல்கிறேன். ஆனால் இது இப்படி அறியலடா. நான் பார்த்திக்கேன் வந்து புலந்த போட்டு மடிஞ்சு வைக்கப்பட்டான்டா அறியறது ஈஸியாக இருக்கு. அந்த இது எனக்கு தெரிஞ்சு எப்படி தான் அப்படி அறியலாம். நம்ம இது என்னடா கீரை அறிவோம். ஓ அதே மாதிரி அறியலாம். கொஞ்சம் சின்ன சின்ன அறியணும். அம்மா என்னடா சாப்பிட்றானடா? என்னடா நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட போடணும் நீங்கள் உங்களுக்கு இந்த அரிய சாப்பிட்ற என்னடா இருக்கு? இந்த இடத்த வந்து நம்ம சாப்பிட தான் இருக்கு. என்னடானே எது கிடைக்குதோ சாப்பிட்றோம். இது சாப்பிடுவானே அறிஞ்சா சாப்பிடலாம். சாப்பிட்டே ஆகணும்டா. நீங்கள் வேற வழி இல்லை. இல்லை இருக்கிற பசிக்காக சாப்பிட்றோம். அப்படி பறிஞ்சதை சாப்பிட்றானே. ஓ தேங்காய் தேங்காய் திருவி அருளியில் ஆஞ்சாயடா அதுலேயே இப்போ 5 போட்டோம்னா. ஏய் ஓ இதான் பசியாக கிடையாது. பச்சை இலையை சாப்பிடக்குள்ள நம்ம சுண்டி கொடுத்த சாப்பிடாம இருக்கானுங்களா? அதுதானே. இந்த இலையை அறுக்கும்போது மகளே ஒரு பலுவழுப்பு தான் பண்ணுறீங்க இலைக்கு தானே. அறுக்கும்போதுடா ஒரு பலுவழுப்பு தான் பண்ணுறீங்க. நீங்கள் சத்தான சாப்பாடு சொல்கிறாரு. அதை ஒட்டுறதன்மை இருக்குல்ல. என்னடா குருவியோல தங்க முயலும் தெரியுங்களா? பாருங்களா தெரியும். கரடியாக ரெடியாக நடந்தது. கரடி வந்து ஆண்டு கத்தனை உண்டாச்சிட்டா ஓடிடும். வேதானே ஓ கத்தணும் நம்ம திறத்தியும் தளம் வரும். அப்படிதான் அழகாய் மலர்வது. வழி அறிவு வேணும். ஆமாம் நல்லது. கொஞ்ச நேரமாக தான் அப்படிதான் இலவகை தானேடா. ம் பச்சையை சாப்பிட்டா தான் சத்து. சத்தானே பலுவலன்றி பாத்தியா? இது பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு இலையிற ஞாபகம் இருக்குது. அந்த இலையிற பேர் டக்குன்னு வருவில்லை. எந்த இருடா இப்படித்தான் வல்லுவல் இதில் இருக்கிறாப்பா கையில் ஒட்டி பிடிக்குது. மாறி மாறி வெட்டும். அப்படியே அறிகிற கொஞ்ச நேரம் இப்படியும் படுறது. வளத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுக்குங்க. ஆனால் இது வந்து குறிஞ்சாலமே அறியணும் முடியல அவ்வளோ சின்னண்ணா. ஓகே மக்களே ஃபாதிங்க விஷயம்னா இப்போ சனு சொல்கிறான், நான் வட்டி தரேன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதாவது தெரிஞ்சுக்க உங்களுக்கு சனு வந்து அண்டு மாமாஞ்ச நல்லா வட்டியும் அதே போல் வந்து இதையும் கொஞ்சம் வட்டி தரப்பான்னு சொன்னான். இனி என்ன செய்யுது? அவன் ஆசைப்படக்குள்ள நம்ம ஒன்றும் செய்யலாதே. என்ன செய்யணும்? ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு வட்டி தாரம். ஓகே நீங்கள் எப்படி வட்டி கொண்டா அணைச்சிட்டா கொஞ்சம் பெருசுமாக இருக்கும் பார்த்தியா? ஈஸியாக இருக்கும். எப்படி வலுவலுன்றீங்கடா அந்த இதில் கொஞ்சம் அறிய வலுவல் பார்த்தா அறி கையில் ஒரு ஃபிஷின் மாதிரி இருக்கு. ஓ கணக்காக வரும் அது. சுகமான குறையாரென்றால் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றது இந்த இலைக்கு வந்து உங்களோட ஊரில் வேறு பேர் இருக்கலாம். சனு நடத்துலையாண்டா இல்லை இருக்குமா?
நம்ம நறுவலி ஒன்று சொல்கிறோம், நறுசுழி இல்லை நறுவலியே. இதே இது வேறு இடத்த வேறு பேசிடுவாங்க விளங்கிட்டா. அப்படி இருக்கும் ஒரு வழிக்கு ஏற்ற மாதிரி சொல்லு. இப்போ நம்ம நறுவலி ஒன்று சொன்னால் சிலவங்களுக்கு இந்த இலை தெரியும், இந்த பேர் மாறுபட்டபடியாக இந்த வேறு இல்லைன்னு வைப்பாங்க. இந்த மாம்பாஞ்சனையோட எனக்கு தெரியல பார்த்தியா. அதுதான் காட்டில் வைக்கிற விஷயம் தானடா. உண்மையிலே காட்டில் வைக்கிற நிறைய விஷயம் எல்லாரும் தெரியாடா. இப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறால நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். உண்மையில் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் கட்டாயம். சில பேருக்கு அந்த இல்லை இருக்கின்றா சமைக்கிறதுல சரியா இப்போ நம்ம சாப்பிடும் தானே, அதுதான் தெரியும் மக்களுக்கு. மகளே நறுவலியோடு வேறு இருந்தேன் சாப்பிட்றாங்க கடவுளே. பிறகு சோழி முடிஞ்சிடும். பிறகு இந்த ரீசான் இதை பாரு, நான் கொஞ்சம் அரிசி பார்த்து வரேண்ணா. ஓகே சோத்து கொஞ்சம் பார்த்து வரேன். கண்ணை நடுப்பில் ஏற்றி அந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படியான இலைச்சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். கொதிச்சு வருது போல வேண்டா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நறுவலியன் துளிர் நல்லா அரிஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நறுவலியன் துளிர் வந்து வேறொரு கலர் மாறுற மாதிரி இருக்கும். அப்படி தெரியாது இது. ஓகே, அது அப்படித்தான் மக்களே. நறுவலியங்க இது வந்து கஷர் உங்களுக்கு தெரியும் சனோ. இந்த நறுவலி இலைய மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிஞ்சு போட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு ஊற வைக்கணுமா. அப்போ அப்படியே நன்றாக உப்பு தண்ணி போட்டு ஊற வைக்கணும்னு சொன்னோம்னு சொன்னால் இந்த கஷரை நடுவட்டுண்டா கண்டு இந்த கையில் பார்த்துட்டவங்களுக்கு விளங்கும் அந்த ஃபிஷின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. மூக்குச்செல்லி படம் மாதிரி அது உண்மைதான். ஊற்றியானோ இப்போ ஊற்றுவேனே. ஓ இப்போ வந்து தண்ணியில் வடியாக கரைச்சி எடுத்துக்கோம். ஓகே. பத்து பாட்டைக்கு ஆண்ட உப்பு போடுறது உப்பெல்லாம் போடுறது எவ்வளோ தண்ணி வடிச்சு எடுத்தா உப்பு தண்ணி வடிச்சு போட்டுறதா போட்டு சொன்னா அவன். நான் பார்த்து வெங்காயத்தை வெட்டி எடுக்கணும். ஓகே, வெங்காயத்தை வெட்டி எடுத்துச்சு. நான் தேங்காயம் திரியாச்சு மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே தேங்காயம் திருவியாச்சு, நறுவலியம் வெட்டியாச்சு, வெங்காயத்தை அரிஞ்சு கொச்சிக்காய் அரிஞ்ச முடியா. சரி கறி முடிஞ்சு சார் கொச்சிக்காய் இருந்தாங்களே. கொச்சிக்காய் வைக்கணும். ஓ நான் வருகிறேன் கொச்சிக்காய். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் சோறெல்லாம் இறக்கி தான் மற்றது நாங்கள் நறுவலியில் சுண்டக்கூடிய சாமான் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து சுண்டணுமெண்டா ஃபஸ்ட்டு கொச்சிக்காய் அவிய வச்சு கடையணும். இதெல்லாம் கண்டமாக தண்ணி ஊற்றிக்கினாங்க. சனு தண்ணி கூட விட்டிங்களா இல்லை? அவிங்கண்ணே ஓகே. உப்பே முடியணும். கடுங்க கொஞ்சம் விடுங்க. ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொச்சிக்காயெல்லாம் கடைய போகிறோம். கடைஞ்சி தான் நாங்கள் சுண்ட போகிறோம். இன்னும் ஒரு 5-10 சமையல் முடிஞ்சிடும். அதுக்கிடையில் எங்கள்ட அனுஷம் வருவான் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு போனவன். பார்ப்போம் வர 2 பார்ப்போம். ஓகே சனு மூடி வச்சிடும் அப்படி ஐயோட. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க இந்த பச்சோச்சிக்காய் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அவிஞ்சிக்கண்டு. இந்த பச்சோச்சிக்காய் வந்து இப்படி கடை ஒன்று நினைக்கும் என்ன செய்யணும். ஓகே, இந்த சதஞ்சா தான் நல்லா கொச்சிக்காய் வந்து நறுவந்துருல தூளாகும். அப்போ தான் எல்லா இடத்தையும் உரைப்பு சேரும். புளிக்கடையல் மாங்காய் தெரியும் உங்களுக்கு. மாங்காய் புளிக்கடையெல்லாம் இப்படி தான். மாங்காயும் கொச்சிக்காய் முடை வைக்கிறது. இப்படி வைக்கிறது சனு. ஆமாடா தேங்காய் போடுவோமா? போடுவோம். போடுங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேங்காய் பையன் போட்ட பிள்ளைக்குள்ளே மஞ்சள் தரம் போடுங்க வேணும். டக்குன்னு போடு வேணும் மஞ்சள். ஓகே, இப்போ மஞ்சள் தூள் போட்டிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு பிரபல்யமான நபரோட வாழ யாருன்னு கொஞ்சம் காட்டுங்க. இப்போ அடுப்பு பிடிக்கும் என்ன வச்சு வச்சுக்க மக்களே.
என்னம்மாய் சாப்பாடு கடும் பசி எடுத்தது எனக்கு. அதான் நான் கூடாரம் அடிக்க இடமெல்லாம் பார்த்துட்டேன். இடம் பார்த்தாச்சா? சரியோ நைட்டுக்கு அங்கே அந்த அங்கல் மடைய தீனா மூட்டி நரோலி இல்லைண்ணே. நறுவலியிலையும் சரியா கஷ்டப்படாம சொல்லி எடுத்தாங்க. எங்கே காண இல்லை அந்த அளவு. நரோலி இலையை போயில வேறு எடுத்துக்கிலோ சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்தினியா? நம்ம மூக்குச்சலி பழமா ஏந்திக்கி இருந்தாய் எவ்வளோ தண்டை அந்த காட்டுக்குள்ளே ஜானேரா புடிஞ்சு விட்டாங்க. நான் வந்துட்டு இதே போட போகிறோம். சொன்ன இலையை கலைச்சி மாறிங்களா? அப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு வந்து சேரும் கிலோ எல்லாரும் ஆச்சு. நாளைக்கு ராக்கில் கறியா போனது இந்த நீ சுண்டலும் சோறுனாலும் நிம்மதியாக சாப்பிட வேண்டாம். அதுதான் இந்த இடத்த வந்து நமக்கு பிரியாணியோ மிக்ஸ் ரைஸோ என்ன ஃப்ரைட் ரைஸோ நாச்சுக்குறா மிக்ஸ் ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு சுண்டலும் சோறும் காணும். நீங்கள் வரீங்க, நான் கொஞ்சம் தலை சுண்டி எடுத்து வந்துடுவேன். சரியா? கடும் பசியா இருக்கு, களைப்பாரி பிளேட்ல கழியோட தண்ணி. எங்கட காட்டுக்குள் தெய்வம், எங்க காட்டுக்குள் மாதா, எங்கள் மிது. என்ன மொத்த காடு மிது இல்லை, மொத்த காட்டணும், மொத்த காடு மிதுர மொத்த காடுங்க. இல்லை இப்போ எல்லாரும் சமையல் தான்டா. எல்லாரும் சமைப்பானே, அது தெரியுந்தானே. சுண்டிக்கமான் டேய் ஐயோ வெங்காயத்தோட தான் வண்டிகள் மகளே பாதிங்கடா. சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தது. பரவாயில்ல இந்த சரி ஆணைக்கு அடிச்சதுக்கிற வளமானி பழையாக்கள் என்னது பழமொழியில் வச்சுக்காங்க. அதான் என்ன குறைய கொஞ்சம் மனுஷனுக்கு மறதி என்றது இல்லாமல் இல்லை. ஆனா மக்களே கடும் பக்க காடுப்பேன். ஐயோ நினைக்கிற மாதிரி இல்லை. இடவுல நல்ல குளிர்ச்சி. என்ன அதில் இல்லைடா அந்த நறுவில் ஆய் பண்ணாங்க குளிச்சமா போய்த்தோம். ஓகே மக்களே, என்ன விளக்கம்னு சொன்னால், இப்போ நான் இப்போ நல்லா போய்த்து நல்ல எங்களுக்கு பாதுகாப்பு, அடுத்து வந்து இயற்கையோடு நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்தோடியான ஒரு அது காட்டுக்குள்ளே ஒரு ஆத்தோடியான இடம் ஒன்று பார்த்து வந்திருக்கேன். அதே தாண்டி வேறு நல்ல இடங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே எங்கிட்ட டெண்டை போடுவோம். காரணம்னா நாங்கள் நிற்கிறது வந்து பொன்னரைக்குள்ளே வந்து ஒரு வித்தியாசமான காடுன்னு. இது வந்து அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வறண்ட காட்டுப்பகுதின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, அடர்ந்த காட்டுப்பகுதியை பார்த்துருப்போம். இது வந்து வறண்ட அடர்ந்த ரெண்டும் கலந்த ஒரு காட்டுப்பகுதி. உண்மையில் வந்து வெக்க உண்மையிலேயே அதிக அளவாக காணப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம உடம்புல வந்து போகிறது வந்து உண்மையில் அதிகமாக இருக்குண்ணே. வேர்வையாக வெளியேறுது. அதே இதில் வந்து வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளேயும் போகிறது வந்து அதிகமாக இருக்குண்ணே. தண்ணி தாவம் வந்து அதிகமாக இருக்குது. உண்மையில் இந்த டைமில் வந்து நறுவலி இலை சுண்டல் மாம்பாஞ்சான் என்ன மாம்பாஞ்சான் இலை வந்து நிறைய பேர் தெரியான்னு சொல்லிட்டு வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன உண்மையா வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மாம்பாஞ்சான் இலை வந்து எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு தான் வந்து கேள்வி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு காயங்கள் ஆடுறதுக்கு, வயிற்றில் இருக்கிற புண்கள் ஆடுறதுக்கு இப்படியான பல மருத்துவ குணங்களை கொண்டது தான் வந்து மாம்பாஞ்சம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நறுவலி. இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பழம் ஒன்று இருக்குது. அந்த பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த என்னோடது நல்ல பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அதை வந்து சொல்லுவாங்க வந்து மூக்குச்சளி பழம்னு சொல்லிட்டு எங்களோட ஊரில் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து சொல்லுவாங்க வந்து நறுவலிய பழம்னு சொல்லுவாங்கண்ணே. இப்போ நாங்கள் சாப்பிட்ற சுண்டல் பார்த்தீங்கன்னா நறுவலி இல்லை என்ன மறுடா நறுவலியை பட்டையில் சரி தானே அந்த பட்டை சாறு எடுத்து ஊற வச்சு குடிப்பாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே பயங்கர வெக்கையாக மிதாகம் இருக்குது. என்ன சுண்டல் நறுவலிய இலை சுண்டல் இதெல்லாம் நீங்கள் கூட வீட்டில் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் ஒரு மருத்துவ குணமுடையது. இது காட்டில் மட்டும் தான் கிடைக்கும். என்ன நீங்கள் சாப்பிட மாட்டேன். நான் அன்றைக்கி சின்ன வயசில் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு 5-6 வயசில். அது பாருங்க மக்களே, டெய் நறுவலியில தான் ஏஞ்சியல் மாறி கிடையாது. மாம்பாஞ்சம் சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துட்டோம். சரியோ யாருங்க எப்படி மாமாஞ்சம் இந்தப்பா இல்லைப்பா அது கண்ட கடம்புக்கு அடுமை அடுமை மக்களை சோத்தையோட அப்படி இல்லை நல்லது. உண்மையிலே வீட்டிலண்டா இந்த இலையெல்லாம் சாப்பிட மாட்டோம். எங்கே கிடைக்க பாய்க்கலாது. இனிமேல் இந்த காட்டுக்குள்ளே வீடு எடுக்க வந்த வழியாக தான் அப்படியே அந்த இலையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு. இதுவும் நிறைய பேர் தெரியா நினைக்கேன். நல்ல தெரிஞ்சு அடுத்த ஒரு சுகமான
நேற்று செய்தி உங்களுக்கு தெரியும் என்ன உண்டாப்பா இந்தியாவிலேருந்து போன ஒரு பிளேன் வந்து லண்டனுக்கு போன பிளேன் இடையில் ஆக்சிடென்ட் ஆகி மேலே என்ன உள்ளது அதிகமான 100க்கும் அதிகமான 200க்கும் அதிகமான பேர் வந்து பலியாகிருக்காங்க. அதில்டா இந்தியாவில் வந்து போன டாக்டர்ரா சரியா டாக்டர் ஃபேமிலி ம் எத்தனை கனவுல மனசில் டாக்டர் பிள்ளைன்னு போய்ப்பாங்க அந்த ஃபேமிலியாக போயிட்டுடா இடையில போக்குள்ளே அந்த என்ன உள்ளது டாக்டராக இருந்து லண்டனில் போய் வேலை செய்யணும்னு போன வரான் 2 பிள்ளைகள் போனவர் 2 பிள்ளை 3 பிள்ளைகள் எல்லாரும் போயிட்டு இடையில அந்த இறந்தது பாருங்க இது அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு இதுக்குள்ள சண்டை சச்சரவு பொறாமை துரோகம் எத்தனை பிரச்சனைகளா எங்களம்மா இந்த ஹாட்டில் வந்துடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை தெரியுமா ஊரில் நடந்துட்டு இந்த பொறாமைக்குள்ளேயும் போட்டிக்குள்ளேயும் அவன்ட கொடுமையாளி பாவத்தை சம்பாதிச்சுது நம்மளுக்கு துரோகம் பண்ணி அவனை பாவத்தை சம்பாதிக்காது. ஓகே மகளே வேண்டாம் தம்பி வீடு எடுத்து கொண்டு அம்பிது என்ன அவனுக்கு பாவம் தானே. அப்போ நாங்கள் ஷவர் முடிச்சுட்டு அவங்களோட வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். சரியோ மற்ற மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம் பாய்.